புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவையாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர்கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதம் ஆகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் அப்படின்னு பாட்டு. அப்போ இதில் என்ன சொல்ல வரார்? வேதாந்த தெளிவாம் சைவ. அப்போ நம்மளாம் வேதாந்திய சித்தாந்தியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போது நம்மளாம் வேதாந்திய சித்தாந்தியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போது சித்தாந்தியா? இப்போ வேதாந்தி இல்லையா? நம்மெல்லாம் முதல்ல வேதாந்தி, அப்புறம் தான் சித்தாந்தி. ஏன்னா வேதத்தில் உள்ளது தான் சித்தாந்தம். அதான் வேதாந்த தெளிவுன்னார். வேதாந்தத்தை தெளிவாக விளக்க வந்தது சைவ சித்தாந்தம். அப்போது அந்த சைவ சித்தாந்தம் யாருக்கு தெரியாது? புறச்சமயத்தவருக்கு இருளாக இருக்குது, புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த கருத்தை. அத்வைதம்ங்கிற சொல்ல அவங்களுக்கு விளக்கவே முடியலைங்கிறார். அகச்சமயத்து ஒளியாய், அகச்சமயத்துக்கு இது என்னவா இருக்குது இந்த விளக்கம்? இப்போ உதாரணத்துக்கு அகச்சமயத்தார்னா யார் அப்படிங்கிறத பேசுவோம். இந்த புறச்சமயத்தாருங்கிறவங்க என்ன எழுதியிருக்க மேலே? வேதத்தை ஏற்காது ஆகமத்தை ஏற்றவர்கள்னு. ஆகமத்தை ஏற்காதவர்கள் வேதத்தை ஏற்று. ஆகமம் என்பது கடவுள் ஒருத்தர், அவர் சிவபெருமான் தான் அப்படிங்கிறவங்க. ஆனால் வேதத்தில் பொதுவாக இருக்குது கடவுள் இருக்கார் அப்படின்னு இருக்கு. அப்போ சிவாகமவாதிகள் என்ன சொல்கிறாங்க? சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்றாங்க. சிவாகமத்தின் அடிப்படை பொருள் 3: பதி, பசு, பாசம். சிவாகமம் எடுத்தோடனே நேரம் என்ன சொல்லுது? பதி இருக்கிறார், பசு இருக்கிறார், பாசம் இருக்கிறார், இந்த 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்குது. ஆனாலும் சிவாகமத்தை ஏற்றுக்கொண்ட சிலருக்கு இந்த உடல் உயிர் கண் அருக்கண்ங்கிற இந்த விளக்கம் புரியாமல் போயிடுச்சு. முதல்ல வேதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை போல இருக்குது. ஆகமத்தை ஏற்றுக்கிட்டா அவங்க எல்லாரும் சரியாக இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டா, சிவாகமத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் சில பேருக்கு என்னவா இருக்கு? இதில் பிரச்சனை இருக்குது. அப்போது அவங்க பதி இருக்கிறாங்க அப்படின்னு 3 பேர் ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த பதி யாருங்கிறத டிசைட் பண்ணல. ஆனால் இங்கே சிவாகமவாதிகள் பதி சிவபெருமான் தான் ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் உடல் உயிர் சுவாமி உயிர் என்கிற விஷயத்தில் சற்று கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார். அப்போ சிவாகமத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த கருத்தை ஏற்காதவங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அகச்சமயத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? அகச்சமயத்தார். அகச்சமயத்தார் யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவாத்வைதவாதிகள், அப்புறம் சிவசங்கராந்தவாதிகள், சிவசமவாதிகள், இவங்களாம் அகச்சமயத்தார். சிவசங்கராந்தவாதி, சிவசமவாதி, சிவசங்கராந்தவாதி, சிவசமவாதி, ஐக்கியவாதி, பாடாணவாதி, சிவாத்வைதவாதி. சிவாத்வைதவாதி, ஈஸ்வர அவிகாரவாதி, இப்படிலாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன விஷயம் வேறுபாடுன்னா, இப்போ இவங்க கடவுள் இருக்கார் சிவபெருமான் ஒத்துக்கிட்டாச்சு. உயிரை பற்றின விஷயங்கள்லையும் பாசம் என்கின்ற விஷயத்துலையும் சில கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிறாங்க அவங்க. அதில் சிவா ஐக்கியவாதின்னு என்ன அர்த்தம்? முத்தி நிலையில் உயிரும் சிவனும் ஐக்கியமாகிடுவாங்க. ஐக்கியம்னா என்ன? நீ இப்போ ஜோதியில் ஐக்கியமாகங்கிறாங்கல்ல, அப்படி என்ன அர்த்தம்? ஒன்றாயிடுறது. ஒன்றாயிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்காது? வேறுபடுத்த முடியாது. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன போய் 6 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வாப்பான்னாங்க. நான் வரத்துக்கு தாமதம் ஆகிட்டு, அதுக்குள்ளே எங்கள் அப்பா 6 லிட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பா 6 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் திரும்ப வாங்கிட்டு போகிறேன். இப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்க? ஏற்கனவே எங்கள் அப்பா இப்போ வாங்கினது எண்ணெய் பாட்டிலையே பிரித்து இதையும் ஊற்றிடுவாங்க. இப்போ 2 நல்லெண்ணெய் தான், அதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டா திரும்ப என்ன பண்ண முடியாது? நான் வாங்கினது எண்ணெய் எது, அவங்க வாங்கினது என்ன எதுன்னு பிரிக்க முடியுமா? அந்தளவுக்கு ஐக்கியமாயிட்டு. அப்போ 2லையுமே இனி என்ன கிடையாது? பிரிப்பே இல்லை. அப்போ உயிர் என்பது நித்திய பொருள். உயிர் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது? அழிஞ்சு இல்லாமல் போகக்கூடாது. ஏன்? அது பதிப்பு சுபாசம் அனாதின்னு ஆகமம் சொல்லுது.
கடவுள் என்றைக்கு இருக்கிறார், உயிரும் என்றைக்கு இருந்த பொருள் அப்படின்னா, இப்போ சிவத்தோட ஐக்கியமாகி போச்சுன்னா உயிர்னு ஒன்று இல்லைன்னு ஆகிடுது இல்லை, மிச்சமாக உயிர் இல்லைன்னு தானே ஆகுது. அப்போ அந்த ஐக்கியவாதத்தை தப்புங்கிறோம். விளக்கம் புரியுதுனாலே சொல்கிறது. அப்போது முத்திலையும் உயிர் இருக்கணும், அப்போ தான் அனுபவம் நிகழும். ஏன்னா கடவுளுக்கு அனுபவம் கிடையாதுல்ல, முத்தி அனுபவம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அனுபவிக்கிறது உயிரே இல்லைன்னாக்க அப்புறம் யார் அனுபவிக்கிறது முத்தியை? விளக்கம் புரியுங்களா சொல்கிறது? அப்போது இவங்க சிவாகமவாதிகளில் சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஐக்கியவாதம் அப்படின்னும், அதே மாதிரி சிவ சங்கராந்தவாதம். சங்கராந்தினா என்ன? அதுவும் கலப்பு தான். சங்கராந்தினா என்ன? சங்கராந்தி என்னைக்கு கொண்டாடுற எல்லாரும்? ஏன் அன்றைக்கி என்ன சங்கராந்தி? மகர ராசி மண்டலத்துக்குள்ளே சூரியன் பிரவேசம் பண்ணாருன்னு மகர சங்கராந்திங்கிறாங்க. எல்லா மாதமும் சங்கராந்தி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது மகர சங்கராந்தி மட்டும் செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லோரும். தை மாதம் 1ஆம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மாதிரி உயிரும் இறைவனும் சங்கராந்தம் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட அதே கருத்து தான், கீழே சொன்னது மாதிரி கருத்து தான். சில வெவ்வேறு கருத்து வேறுபாடு இருக்கும், அதனால் வேறு பேர் வச்சு உங்களை கூப்பிடுறோம். அதை நீங்கள் சங்கர் பண்ணாரம் படிக்கும் போது தான் விளங்காது உங்களுக்கு. அடுத்தது இன்னொருத்தன் பேதவாதி. எப்பவும் உயிரும் கடவுளும் வேறு தான், அது என்றைக்குமே சேரவே சேராதுன்ட்டான். இப்போ என்றைக்குமே சேரவே. இப்போ நான் எங்கள் அப்பா நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தார், நான் நல்லெண்ணெய் வாங்கினேன். ரெண்டு ஒன்றா கலந்து வச்சா நான் வாங்கினது தனியாக நின்றுட்டுருக்கு, எங்கள் அப்பா வாங்கினது தனியாக நின்றுது. இப்போ 2 பேரில் யாரோ ஒன்று வாங்கினது என்ன கிடையாது, அப்போ என்ன இல்லைன்னா ஆகிடுது, பயன் விளையாது இல்லையா? அப்புறம் 2 கலக்கணும். கலந்தாலும் இது தனியாக தான் இருக்கணும். விளக்கம் புரியுதா இல்லை? அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ சரி, அடுத்தது சிவாத்வைதவாதி. இவன் ரொம்ப ஆபத்தானவன் நம்ம இருக்கிறவன்லே. அதாவது நம்ம அண்ணன் தம்பிங்கள்லேயே ரொம்ப ஆபத்தான அண்ணன் தம்பி வந்தான். ஏன்னா ஆகமத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, சிவபெருமானை ஏற்றுக்கொண்டாச்சு. இவங்க அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க, பாசம்னே ஒரு பொருளே கிடையாதுன்ட்டான். அதேதனம் என்று ஒன்று அரைதற்கு இலதுன்னா, புவனம் யாவையும் புனிதனது உருவு அப்படின்னா, இந்த உலகம் எல்லாமும் சிவபெருமானே தான்ட்டான். இப்போ கீழே ஒருத்தன் சொன்னா பாருங்க, எல்லாமே சாமி தானே. அதே மாதிரியே இவங்களும் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே இந்த மைக்கப்போ யார் தான்? சாமி தான் மைக்க ஆயிருக்கார். விளக்கம் புரியுதுனா இல்லையா சொல்கிறது? இப்போ தங்கத்தில் இருந்து நான் இந்த மயக்க உற்பத்தி பண்ண முடியுமா? உற்பத்தி பண்ணலாம், பண்ணாலும் இது என்னவாக இருக்கும்? ஆனால் கண்டிப்பாக இது தங்க மயக்காக இருக்கும். இது இப்படி ஆகுமா? இது இரும்போ என்னமோ சம்திங் இதில் பண்ணியிருக்காங்க. அதோ அந்த மெட்டீரியலில் பண்ணதுனால அந்த மெட்டீரியலாக இருக்குது. இப்போது இது தங்கத்தில் பண்ணால் இது எப்படி இருக்கும்? இப்போது தங்கமாக தான் இருக்கும். அப்போது கடவுள் உலகமாக ஆனார்னா இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் எப்படி இருக்கணும்? கடவுள் போலவே அறிவுடைய பொருளாக இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கா? அறிவற்ற பொருளாக சடமாக இருக்குது உலகம் முழுக்க. அப்போது தங்கத்திலேருந்து இன்னொரு பொருளை செய்யும்போது தங்கமாக தான் இருக்க முடியும். அதுபோல் கடவுள் இந்த உலகமாக ஆகியிருந்தார்னா இந்த உலகமும் அருள்மயமாக தான் இருக்கும்னே தவிர்த்து இது சடமயமாக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறோம் நாம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொல்கிறாங்க? அப்படி கிடையாது, எங்கள் பரமாச்சாரியரே பாடியிருக்கிறாங்கன்னு 4 பாடல்களை எடுத்து சொல்கிறாங்க. கடவுளே தான் எல்லாமே ஆன அறிவானன் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடற்பாடு ஆகாயம் தானே, எல்லாமாவே சாமியாக இருக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல. இப்போ கரைக்கெல்லாம் மேலே சொல்கிறாங்க இல்லையா? இருநிலை நாய் தீயாகி வானுமாகி அப்பர் சாமி சொல்கிறார். இவங்களாம் சொன்னது தப்பா? உயிரானா ஏமானா நாய் ஆனார், இவங்க சொன்னதெல்லாம் தப்பா? நம்ம கேள்வி கேட்குறான், எதிர் கேள்வி கேட்குறான். இப்போ இது ரொம்ப ஆபத்து இல்லையா? ஏன்னா அப்பர் சாமி சொன்னதே அந்த கருத்து தான் சொல்லியாச்சு. இப்போது அப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க, அதனால தான் ஆபத்துங்கிறானா. இதெல்லாம் சொன்னவர் அப்பர் சாமி. இது இவை அல்லவுமாயின்னு சொன்னார் இன்னொரு இடத்துல. இது எதுவுமே நீ இல்லைங்கிறதையும் சொன்னார். மண்ணல்லை விண்ணல்லை கடலல்லைன்னு பாடுறார் அதையும். அப்போ ஆனாயின்னு பாடும் பொழுது என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? அவர் அல்லாமல் இது ஆகாதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து அவரே இது ஆயிட்டாருன்னு புரியக்கூடாது. விளக்க முடியுதா இல்லையா? இந்த உலகம் அவர் இல்லாமல் உண்டாகாது, ஆனால் அவரே உலகமாக ஆக மாட்டார். அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. அவையே தானே யாய் அப்படின்னு உயிராக அவர் ஆக மாட்டார், ஆனால் அவர் இல்லாமல் உயிருக்கு வேலை இல்லை. விளக்க முடியுதுங்களா? அதே மாதிரி தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இந்த உலகத்தை தோற்றுவித்து இருக்க வைத்து அழிக்கிறது அவர் தான்.
ஆனால் இந்த சம்பந்தம் எதுவுமே அவருக்கு நிகழாது, அவருடைய சன்னத்தில் நிகழும்லாம் சொல்கிறார்கள். முதல் சூத்திரம், ரெண்டாம் சூத்திரம் ரெண்டு இதுதான் பேசுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த சிவாகமவாதிகளில் இருக்கிறவங்களில் கடவுளே உயிராக இருக்கார், கடவுளே உலகமாக இருக்கார், முத்தி நிலையில் கடவுளாகவே உயிர் மாறிடும், உயிர் அனுபவப்படுறதுக்கு இருக்காது, இப்படிலாம் சொல்லுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனால் என்ன தெரியுது, சிவபெருமான் கடவுள்னு தெரியுது, உயிர் இருக்குங்கிற வரைக்கும் தெரியுது. ஆனால் சற்று கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, அகச்சமயத்து ஒளியாயினார். கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் பண்ணால் போதும், புரிஞ்சுப்பாங்க. ஆனால் புறச்சமயத்தார் என்ன சொல்லுவாங்க, இந்த மத்துவர், ராமானுஜர், சங்கராச்சாரிய, இவங்க 3 பேரும் என்றைக்குமே இதை புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு இது இருள். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் திறப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க என்ன அப்படிங்கிறதுனால தான் சவிஸ்தாந்த் எப்படி சொல்கிறார், புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாயினார். இப்போ அது 2 வார்த்தைக்கு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 நிமிஷம் பேசியாச்சு. வகுப்பு ஆரம்பித்ததுலேருந்து இந்த 2 வார்த்தைக்கு தான் பேசிக்கிட்டு விளக்கம். ஏன்னா அவ்வளோ டாபிக் இது உள்ளே இருக்குது. இதில் இந்த புறச்சமயத்தில் விஷயன்றாங்க, இந்த புறச்சமய விஷயத்தை முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுற பகுதி தான் பரபக்கம், சித்தியார் பரபக்கம். இதில் அகச்சமயம்னு வருது பாருங்கள், இந்த அகச்சமய விஷயத்தை முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இல்லை அகச்சமயம்ன்ற அவங்களும் வேறுபட்டவங்க தானே, அவங்கள பற்றி விளக்கிறது தான் சங்கற்ப நிராகரணம், உமாபதி சிவாச்சாரியோட சங்கற்ப நிராகரணம். எப்படி சித்தியாருக்கு ஒரு பரபக்கம் இருக்கோ அதேமாதிரி சிவப்பிரகாசத்துக்கு இருக்கக்கூடிய பரபக்கம் தான் சங்கற்ப நிராகரணம். ஆனால் அது ரெண்டும் ஒரே நூலாக இருக்குது, இங்கே தனித்தனி நூலாக வச்சுருக்கிறாங்க, அதான் வித்தியாசம். அது எல்லாமே ஒரே பா வகை. சித்தியாரில் பரபக்கமும் சுபக்கமும் ஒரே பா, விருத்தப்பா. ஆனால் அங்கே சங்கற்ப நிராகரணம் அகவல் பால் அமைஞ்சிருக்கு, ஆசிரியப்பால் அமைஞ்சிருக்கு, இங்கே இது வெண்பா இது விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு, அதான் வித்தியாசம். ஆனால் அதனால் தனி நூலாக ஆக்கியாச்சு. அது சங்கற்ப நிராகரணம் மாய சிவாச்சாரிய பண்ணது தாங்க. அப்போ சங்கற்ப நிராகரணம் ஒரு பரபக்க நூல் தான், மற்ற சமயத்தார கண்டிக்கிற நூல். அந்த நூலில் முழுக்க என்ன தான் இருக்குது, இந்த அகச்சமயத்தை முழுக்க கண்டிச்சிருக்கார். அப்போது ஒரு நீங்கள் விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும், சங்கற்ப நிராகரணம் என்பது சிவப்பிரகாசத்துக்கு உள்ள பரபக்க நூல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விளங்குதுங்களா சொல்கிறது? விளங்குதா? என்ன பேசிட்டு இருக்குன்னு புரியுதா? எல்லாத்தையும் தான். ஆனால் அவர் சிவப்பிரகாசம் பாடினவரும் சங்கப்பிரகாரமும் ஒரே ஆள் தான். அவர் இந்த புறச்சமயம்னா என்ன, யார் யார் புறச்சமயங்கிறது சித்தியார் பரபக்கத்தில் விளக்கியாச்சு. அருண சிவாச்சாரியர் அகச்சமயத்தை விளக்கலை, அகச்சமயத்தை இவர் விளக்குறார், யார் யார் அகச்சமயங்கள்னு சங்கப்பனாரத்தில் விளக்குறார். ஏன்னா சங்கற்பனாரன் நூல்லையே இந்த நிறைவில் பார்த்தீங்கன்னா இந்த 5 மொத்தம் 7 பேர் இருப்பாங்க இந்த அகச்சமயத்தார். இவங்க எல்லாருக்கும் உள்ள விஷயத்தை சொல்லி இவங்களுக்கெல்லாம் எது சரியான விளக்கங்கிறத சிவபிரகாசத்தில் போய் படிச்சிங்கன்னு சொல்கிறார். அதில் சொல்லப்பட்ட சங்கற்பனாரத்தில் சொல்லப்பட்ட 7 அகச்சமயத்தார் வரிசையாக சொல்லி இவங்க சொன்ன எந்த கருத்துமே பொருந்தாத கருத்து தான். அப்போ இவர்களுக்கெல்லாம் சரியான கருத்து எங்கே இருக்குது, சிவபிரகாசத்தில் தான் இருக்குன்னு சிவபிரகாசம் படிக்க சொல்கிறார். அப்போ சிவபிரகாசம் படிக்கிறது முன்னாடி என்ன படிக்கணும்னு அர்த்தமாகுது, அது தனி நூல், அது வைக்கிற சங்கப்பனாரை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை படிக்காமலே படிக்க முடியாது. சித்தியார்லேயே பரபக்கம் படிக்காமலே சுபக்கம் படிக்கலாம். ஆனால் முறை அது கிடையாது. அடிப்படை விஷயம் தெரியாமல் எதை பற்றி இந்த நூல் போய் யாரெல்லாம் கண்டிக்கிறோம் அப்படிங்க முதல்ல நாம் யாரோட சேரணுங்கிறது தெரிஞ்சுக்கிறத விட யாரோட சேரக்கூடாதுங்கிறது முதல்ல தெரியுமா, நம்ம யார் நமக்கு நண்பன்கிறத தெரிஞ்சுக்கிறத விட யார் எதிரிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமலே நம்ம எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கோன்னே தெரியாமல் என்ன பண்ணுறது. நமக்கு கால அவகாசம் இல்லை, நம்ம சரியாக வச்சாலும் நம்ம வரமாட்டோம், வகுப்பு வச்சா நம்ம டைமுக்கு வரமாட்டோம், அசைன்மெண்ட் கொடுத்தா செய்ய மாட்டோம். அப்புறம் சங்கற்பனாரில் வேறு வச்சா என்ன பண்ணுறது, ரொம்ப ஆபத்து. அதை விட அது ரொம்ப ஆபத்து. அது யாருக்கு, ஆசிரியருக்கு இல்லையா? சரி. அப்போ புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்தவருக்கு ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி, அளவைக்கு அளவைனா அளவையாலும் விளக்கலாம் சாமியை, அளவையில் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா அளவை என்பது பிரமாணம் மூலமாக பேசுகிறது. அதான் காண்டல், கருதல், உரை என்று 3 வகை இடமானம் சொல்லும். அந்த 3 வகை பிரமாணங்கள்லையும் சாமியை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமே தவிர்த்து முழுசாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னார். அது பொற்பணி போல் இதெல்லாம் சொல்லியாச்சு. பொற்பணி போல் பிறப்புள்ளதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன, பெருநூல்ங்கிறது அதில் வேதம், வேதம் சொன்னது தான் இங்கே பேசணும். நம்ம அறத்திறனால்
விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவு ஒளி அப்படின்னார். இதுதான் இங்கே உயிரையும் உடலையும் போல, கண்ணையும் அருக்கன் சூரியனையும் போல, அறிவையும் ஒளியும் போலன்னார். ஒளிங்கிறது இதில் விளக்கம். பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பனதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றார். வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே சைவ சித்தாந்தமாக உங்களுக்கு இங்கே விளக்க போகிறேன் என்று சிவபிரகாசத்தில் விளக்கிறார் சுவாமி. விளங்குதா? இந்த பாட்டை மட்டுமே நீங்கள் தொகுத்து எழுதுனீங்கன்னா ஒரு 3 பக்கத்துக்கு எழுதணும் விளக்கம். இந்த நூலை யார்